என் இனிய உறவுகளே, நாம் இன்று 17/5/25 இருக்கின்றோம். தூய ஆவியின் துணை நம்மில் என்றும் அன்னையின் அரவணைப்பில் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 83, 13, 14, 15. நாம் மே மாதத்தில் அன்னை மரியாவுக்காக நாம் தினம் சொல்ல வேண்டியது: எங்கள் அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாம் செய்ய வேண்டிய நற்கிரியை பிற சமயத்தவரிடம் இயேசுவை குறித்து பேசி அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். இன்று சனிக்கிழமை மாதாவுக்காக நாம் அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அன்னை மரியாவுக்காக நாம் முடிந்தவரை அவரிடம் அனைவரையும் கொண்டு வந்து சேர்ப்போம். நாம் அன்னையின் அந்த நவநாள் ஜெபத்தில் சொல்வதைப் போல முடிந்தவரை அன்னையிடம் கொண்டு வந்து பிரிந்தவர்களை சேர்ப்போம் அன்னைக்கு. இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி நூலிலிருந்து 13:44-52. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 14:7-14. நானும் தந்தையும் ஒன்றே. யோவான் 10:30. எனவே என்னை காண்பவர் தந்தையையும் காண்கின்றார். இயேசுவை பற்றி அறிவு என்பது அவர் மனித இயல்பை பற்றி மட்டுமே இருக்கும் என்றால் அது முழுமையானது அல்ல. மாறாக அவரது இறைத்தன்மையை அறிந்து கொண்டால் அவர் தந்தைக்கு இணையானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசுவின் இந்த இறை மனித இயல்புக்கு ஒன்றாக பிரிக்க முடியாத வகையில் இணைந்திருப்பதால் அவர் இறைவனுக்கு நிகரான மனிதனுக்கும் நிகராகவும் இருக்கின்றார். அதான் ஒரு குருடன் அவருக்கு சுகப்படுத்திய போது அந்த குருடன்கிட்ட கேட்பாங்கோ, நீ இப்போ கண் பெற்று பார்வை பெற்றிருக்கிறாயே, இதை உனக்கு யார் செய்தது என்று. அப்போ அவர் சொல்வார், ஒரு மனிதர் என்னை சுகப்படுத்தினார். அதான் மனிதராகவும், அந்த மனிதர் அப்படின்ட்டு சொல்வார் அவர். அந்த மனிதர் இணைந்திருப்பதால் அந்த இறைவனுக்கு நிகராகவும் மனிதனுக்கு நிகராகவும் இருக்கிறார். தந்தையினுள்ளும் தந்தையுடன் ஒன்றாக இருக்கிறார். இவ்வாறு இருப்பதனால் அவர் தானாக செயல்படுவதில்லை. தந்தைத்தான் அவர் உள்ளிருந்து செயல்படுகிறார். தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலற்றும். மத்தேயு 26:39. இருப்பினும் என் விருப்பம் அல்ல, உமது விருப்பப்படியே நடக்கட்டும் என்றார். தந்தையின் விருப்பம் நிறைவேறுவதே எனது உணவு. யோவான் 4:34 என்று தந்தையின் நினைவாகவே வாழ்ந்தார். அன்னைக்காக நாம் அன்னையின் அந்த நாட்களில் இந்த மாதத்தில் குடும்பத்தில் நிலவிய வறுமை நிலை, திருக்குடும்ப உலக மகிமையை பொருட்படுத்தாது வாழ்ந்த எளிய வாழ்க்கை, திருக்குடும்பத்தில் நிலவிய அமைதியும் பிறர் அன்பும். இயேசு, அன்னை மரியா, யோசேப் ஆகிய திருக்குடும்பம் இவ்வுலகில் வாழ்ந்தபோது அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் அன்பும் சமாதானமும் நிலை கொண்டிருந்தது. அந்த 30 ஆண்டு காலமும் அக்குடும்பத்தில் விளைந்திருக்கக்கூடிய அருங்குறிகளை நம்மால் வெளிப்படுத்த இயலாது. திருக்குடும்பத்தில் 30 ஆண்டளவும் சண்டை சச்சரவோ கோபதாபங்களோ வேறு எந்தவிதமான தீய குணங்களோ காணப்பட்டதில்லை. ஒருவரை ஒருவர் மதிப்பில் மரியாதை காட்டுவதில் எள்ளளவும் குறை இருந்ததில்லை. சமயத்திற்கடுத்த ஆசாரங்களை அனுசரிப்பதில் பக்தியோடு ஜெபிப்பதில் ஒருவரை ஒருவர் நேசிப்பதில் என்றுமே வழுவி நடந்ததில்லை. மூவருமே எப்போதும் மலர்ந்த முகத்துடன் அன்பும் மகிழ்ச்சியும் கொண்டவர்களாக உரையாடி வந்ததை கண்ட அக்கம் பக்கத்தவர் திருக்குடும்பத்தில் விளங்கிய வானகத்திற்கு அடுத்த பெரும் பேறு அங்கு நிலவியதைக் கண்டு தங்களுக்கு ஏற்படும் மனவேதனைகளில் திருக்குடும்பத்திடம் வந்து இயேசு, அன்னை மரியா, யோசேப் ஆகியோருடன் அமர்ந்து பேசி தங்களது மனக்கவலை நீங்க பெற்று அவர்களிடமிருந்து ஆறுதலையும் மன அமைதியையும் பெற்று சென்றனர். நாமும் நம் குடும்பத்தை திருக்குடும்பத்தை ஒத்ததாக நடத்திட முயற்சி செய்வோம். நம்மிடையே உள்ள சண்டை சச்சரவுகள், பொறாமை, பழிவாங்கல், அகங்காரம், ஆணவம், தகாத மரியாதையற்ற பேச்சுக்கள் ஆகியவற்றை அறவே நீக்கி கொண்டு பிறர் அன்பு, பொறுமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், நல் சொற்கள், செயல்களால் நிரம்பி வாழ்ந்து திருக்குடும்ப உலகில் அனுபவித்த விண்ணகத்திற்கடுத்த நிறைவையும் மகிழ்ச்சியையும் நம் குடும்பங்களில் நிலவிட வழி செய்வோம். ஒரு நாள் ஒரு திருடன் ஒரு குருவானவரை சந்திக்க நேர்ந்தது. அவர் செய்யும் பாவ செயல்கள் அனைத்தையும் அறிந்த அந்த குருவானவர் அவனிடம் அத்தகைய தீச்செயலை செய்ய வேண்டாம் என்று அவனிடம் வலியுறுத்தி கூறினார். ஆனால் அவனோ தனது வழியில் நடக்கப் போவதாக கூறி பிடிவாதம் பிடித்தான். நான் இப்படி தான் இருப்பேன், நான் மாறமாட்டேன் ஆண்டவர், குருவானவரேன்னு. குருவானவர் அவனிடத்தில் அவன் பாவத்தில் நிலை கொண்டு வாழ்ந்ததால் விண்ணகத்திற்கு செல்ல முடியாது, தண்டிக்கப்படுவான் என்று கூறினார். அதற்கு அவன், நான் வாழும் வாழ்க்கையினால் நான் நரகத்துக்குத்தான் போவேன் என்று தனக்கு தெரியும் என்றும், ஆயினும் இந்த வேலை செய்தே பழகிவிட்டதால்
அதையே செய்யப்போவதாக சொன்னான். மீண்டும் குருவானவர் அவனிடம், அவன் எப்படி வாழ்ந்தாலும் அன்னை மரியாவை குறித்து சனிக்கிழமை தோறும் உபவாசம் இருக்க மட்டும் கேட்டுக்கொண்டார். அவ்வாறு செய்ததால் அவன் இறப்பின் வேளையிலாவது மனமாற்றம் பெற்று நரக தண்டனைக்கு தப்பிக்க அன்னை மரியா உதவி செய்வார் என்று கூறினார். அவனும் அதை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே செய்வதாக வாக்களித்தான். அவ்வாறு உபவாசம் இருக்க ஆரம்பித்ததிலிருந்து சிறிது சிறிதாக அவன் திருட்டு தொழிலையும் விட்டொழித்து திருந்திய மனிதனாக நல்ல கிறிஸ்தவனாக வாழலானான். அதான் இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் நம் வாழ்விலும் நாமும் சில சமயங்களில் நமக்குள்ள தீய சிந்தனைகள், தீய கெட்ட பழக்கங்கள் இவற்றிலிருந்து விடுதலையாகி அன்னை மரியாவிற்காக நாம் ஜெபிக்கும் ஜெபங்களினால் அன்னை மரியா நம்மை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபமாலை தொடர்வோம், ஜெபங்களை செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.